வந்துச்சு எல்லாத்துக்கும் கேஸ் அதை மறிக்க எல்லாத்துக்கும் கேஸ் இல்ல சார் எல்லாரும் ரோட்டுக்கு எல்லாரும் ரோட்டுக்கு நேரம் கிடக்கு கேட்கிற மாதிரி கேட்டிருந்தா என்ன நடந்துருக்கும்? ஏன் அப்படிலாம் பேசணும்? கொஞ்சம் அடக்கி பேசுங்க. மனிதர்கள் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது அவருக்கு வரும் அப்படி நினைக்கலாம். வரும்போதுதான் அது பேசக்கூடாது இல்லையா? உள்ள போங்க, பின்னாடி போங்க. தேர்தல் ஆணையத்தின் முறைப்படி நான் ஆர்வத்தை பேசினேன். 6 மணி நேரம் நமக்கு அனுமதி இருக்கு. அதாவது நமக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கு, பேசலாம். அதாவது
மானத்தமிழ் மக்கள் நாம் மறமக்காமல் வாக்களிக்க வேண்டியது ஏர்தளத்தை தோளிலே தாங்கி இருக்கிற விவசாயி தெரிஞ்சுக்கோ. இந்த ஜனநாயகம் தான், இந்த அதிகாரம் தான் என்னை தட்டி தட்டி எழுப்புகிறது. நான் மானத்தோடு மறுவோடு ஆற்றலோடு ஜனநாயக முறையில் நான் இந்த இடத்தில் நின்று எனக்கு வாக்கு சேகரித்தால் என் மக்கள் பட்ட பாடை, என் மக்கள் படுகிற துயரத்தை பதிவு செய்தால் ஆட்சி அதிகாரத்துக்கு பொறுத்துக் கொள்ளாது, ஆளும் வர்க்கத்துக்கு பொறுத்துக் கொள்ளாது, இரட்டைகளை கை சின்னத்திற்கு வாங்குகிறவனுக்கு பொறுத்துக் கொள்ளாது. இவன் பன்னிகளை கூட்டி செல்வதை போல, ஆடு மாட்டை கூட்டி செல்வது போல மக்களை பேட்டிக் கொண்டு போறான் 100-200 கொடுத்து. அந்த மக்களுக்காக மானத்தோடு நாங்கள் பேசுறோம். இவரிடம் துட்டுக்கு வாங்கிறாத, ஓட்டு போட்டாங்க, சாதி சொல்லி ஓட்டு கேட்போம் போட்டாங்க, பணத்துக்காக ஓட்டு போட்டாங்க, காசு கொடுப்பா ஓட்டு போட்டாங்க போட்டேன்னா இன்று நாங்கள் இப்படி போராடுறோம். இதே போல நாளை இந்த தலைமுறை பிள்ளைகள் அடிமையாகி போய்விடுவோம். எவரும் எழுந்து நின்று கேட்க முடியாது, கேள்வி கேட்க முடியாது. தேர்தலாயும் எங்கள் கோரிக்கை எதையும் ஒன்று கேட்கல. நாங்கள் இது நீடிக்குமானால் நாளை வாக்குச்சாவடியில் ஓட்டு பெற்று நடக்கிற இடத்தில் பதவி பூட்டி நாங்கள் சீல் வச்சிருவோம். நீங்கள் மறக்காமல் வாக்களிக்கணும். மானத்தமிழ் மக்களே, நீங்கள் பார்த்திருப்பீங்க 25 வருஷமா இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. எது ஒன்று நடக்கல, பேராபத்து நடந்திருக்கு. முதல் முறையாக மானத்தமிழ் பிள்ளைகள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வாரோம். செந்தமலன் சீமானின் சின்னம் எங்கள் தலைவன் பிரபாகரன் எமக்கு கற்றுக் கொடுத்த சின்னம் விவசாய சின்னம். அந்த விவசாய சின்னத்திற்கு மானமிக்க தமிழ் மக்கள் எமக்கு வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்யணும். உங்கள் வேட்பாளர் அருமை சகோதரி ஆசிரியர் பெருமகள் கவிதா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டியது ஏர்கலப்பை விவசாயி விவசாயி விவசாயி. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நமது சின்னம் ஏர்கலப்பை விவசாயி. நன்றி, வணக்கம். மீண்டும் புதிய ஆட்சியை சந்திப்போம். மானத்தமிழ் மக்களுக்கு புரட்சிகரமான வணக்கம்.